என்ன காய்ஸ் 2 ஃபோன் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ரு ஆடுறத ஓட்ட போகிறோம். இதோ அந்த இதுக்கிட்ட தான் நான் இருக்கிறேன், 2 வீலர் மெக்கானிக் ஷாப். காய்ஸ் ஒரு ஆர்டர் அடிக்குது எங்கள் துடியலூர். அக்செப்ட் பண்ணிடலாமா? ஏங்க ஜிபே பண்ணிடுறீங்களா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன காய்ஸ் 2 ஃபோன் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ரு ஆடுறத ஓட்ட போகிறோம். போட்ரு பார்த்திங்கன்னா ஒரே ஃபோனில் 2 ஐடி பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியல. ஸோ அதனால தான் 2 ஃபோனு. இது வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோனு, இது என்னோடய ஃபோனு. என்ற ஃபோன்லேயே ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்சல் ஆர்டர் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இது பைக் டாக்ஸி ஓட்ட போகிறதில்ல, பார்சல் ஆர்டர் மட்டும்தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். நம்ம 2 ஃபோன்லேயுமே ஆன் பண்ணியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 10:14 ஆச்சு. டேட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 31, இந்த மாதத்தோட கடைசி நாள் இன்றைக்கி. பார்க்கலாம் ஆர்டர் அடிக்குதான்ட்டு எடுத்துக்கலாம். கைஸ் ஆர்டர் அடிக்குது ரெண்டுமே. ஓ கைஸ், நான் இதில் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதில் காட்டில் பாருங்கள் ஆவரம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த போட்ரு ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஆமாண்ணா பின்னாடி தான் இருக்காங்க காய்ஸ். ஆனால் அந்த மொபைலில் எனக்கு லாகின் ஆக மாட்டேது, ஏன்னு தெரியலையே. காய்ஸ் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4 கிலோமீட்ரு ட்ராப்பு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 64 ரூபா காட்டுச்சு. ஆனால் இந்த ஃபோனில் வர மாட்டேது, என்னன்னு தெரில. ஒரு வேளை நான் 2 டிவைஸ் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் என்னோடய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க வெஹிக்கல்னு இருக்கும், அதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை அதனாலக்கு இது வரமாட்டேதா? என்னன்னு தெரில. சரி ஓகே பார்க்கலாம். நாம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஆகும் காய்ஸ். சரி 2 ஃபோனில் 2 ஆர்டர் 2 ஐடி வச்சு ஓட்டலாம், ஏன்னா கொஞ்சம் ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தான் இப்படி ஆகுது காய்ஸ். நல்லா டிராஃபிக்கில் வந்து மாட்டினோம் போல். சரியான டிராஃபிக்காக இருக்குது. போட்டு இந்தாண்ணா அவர் பேசுகிறாரு. ஹலோ 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 அண்ணா, அமௌண்ட் வந்துச்சுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 64 ரூபா தான் காட்டுச்சு. ஆனால் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டு விட்டார். ஃபஸ்ட் ஆர்டரு டிப்ஸு வந்திருக்கு. இப்போ இதில் ஆர்டர் அடிக்குது. ஓகே, நீலிகொண்டம்பாளையம். கைஸ் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் லாகின் பண்ணால் தான் இதுலேயும் லாகின் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஆன்லைன் காட்டுது, தெரியுதா? நம்ம ஃபஸ்ட்டு இதில் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ண முடியாது. இதில் என் ஃபோனில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் இதில் அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே லாகின் காட்டுது. இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துடலாம். அந்த ரேப்பிடோ ஆர்டர் வேறு கேன்சல் பண்ணிட்டாங்க கைஸ். கால் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் எடுக்கலை. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். லாங் ஆர்டர் எதனா அடிக்குதான்ட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே இருந்து வெயிட் பண்ணோம்னா கிடைக்கும். காய்ஸ் ஒரு ஆர்டர் அடிக்குது எங்கள் துடியலூர். அக்செப்ட் பண்ணிடலாமா? காய்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன். துடியலூருக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டேன். இது என் ஐடியில் இருங்க, டேட் போட்டுக்குவோம் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி இதில் ஏதாச்சும் போகிற வழியில் நம்ம ஆர்டர் அடிச்சுன்னா நம்ம அதையும் பிக் பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி டேட். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த போர்ட்டரில் 2வது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே ப்ரோ. வேறு என்ன வேறு எங்கே இருக்குன்னு தெரில.
சில ஆர்டர் அடிக்குது, ஆனால் அந்த லொக்கேஷனு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில. சரி, நம்ம இதை எடுத்துட்டோம் போர்ட்டரில். போர்ட்டரில் இது பிக் பண்ணியாச்சு. 2வது ஆர்டர் கரெக்டாக ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் காட்டுது இது. சரி வாங்க போகலாம் அப்படியே. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரேப்பிடோவில் ஒரு பார்சல் ஆர்டர் விழுந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பு நம்ம போகிற வழியில் தான் ட்ராப்பு. ஸோ அதான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ காட்டுச்சுன்னா கரெக்டாக ஒரு 60 ரூபா காட்டுச்சு. அதான் சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். போகிற வழியில் தான் இருக்குது, அப்படியே அதை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. என்னை கேட்டால் கைஸ் பார்சல் ஆர்டரே பெட்டருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்களை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தோம்னா பைக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்சல்னால் கூட பார்த்திங்கன்னா எப்படியோ சின்ன சின்னதாக தான் மேக்ஸிமம் வருது. ரொம்ப பெரிய பார்சல்லாம் எதுலேயுமே போடுறதில்ல. ஏதாச்சும் ரேரு தான் அந்த மாதிரி பெரிய பார்சல்லாம் போடுறது. ஆளுங்களை ஏற்றின்னு போடுறது எனக்கு கேட்டால் அது பைக்கு செலவுக்கு பார்த்திங்கன்னா அது ஓகே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்சல் பெட்டர் என்னை கேட்டால். ஆளுங்களை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு அமௌண்ட்டும் நம்மளுக்கு தரதில்லை ரேப்பிடோவில். பார்சல் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான அமௌண்ட்டு போடுறாங்க. ஆர்எஸ் போகிறோமா? ஹோட்டலில் ஆர்டர் அடிக்குது, நம்ம போகிற ரூட்டில் ஆர்டர் அடிக்க மாட்டேங்குது அந்த ஐடியில். இந்த ரேப்பிடோ பார்சல் ஆர்டர் பாருங்கள், சந்தாக சுற்ற விட்டுருச்சு நம்மளை. ஃபுல்லாமே எல்லாம் ஒரு சந்தாக போகுது. ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. மேப் தப்பாக காட்டுதா இல்லை நான் தப்பாக போயிட்டுக்கிறேன்னான்னு தெரியலையே. பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஒரு ஆர்டர் அடிச்சது அந்த ஐடியில், அதே அக்செப்ட் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழி தான், அங்கேருந்து நம்ம போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் அமௌண்ட்டு காட்டுச்சு, நான் தூக்கிட்டேன் அந்த ஆர்டரை. சரி போகிற வழியில் தான் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு இது போய் பிக்கப் பண்ணுவோம். இது பிக்கப் பண்ணிட்டு அந்த போர்ட்டர் ஆர்டர் ஒன்று பிக்கப் பண்ணணும். பேமெண்ட்டு ஜிபே இந்த நம்பருக்கு தான். இந்தாங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ம் 57 காட்டுது. ஓடிபி ஆ 7463. ஓகே, கங்கா ஹாஸ்பிட்டல் கிட்டே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அமௌண்ட்டு பே பண்ணிட்டாரு. இது கரெக்டாக ட்ராப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. போர்ட்டரில் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணோம்ல, அந்த ஆர்டரை போய் பிக் பண்ணணும். லைனாக 1 பை 1 தான் போய் டெலிவரி பண்ண முடியும். 2 ஆர்டர் இப்போ எடுத்தாச்சு பார்சலு. போர்ட்டரில் புக் பண்ணியிருக்கு. சோலா டென்ட் ஒர்க்ஸ். சோலா டென்ட் ஒர்க்ஸ்ன்னு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 149 ரூபா காட்டுது. இது கொஞ்சம் சின்ன பொருளாக இருந்தால் ஓகே, ஏன்னா அது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன பொருள். இது ஒரு சின்ன பொருளாக இருந்தால் ஓகே. 3 ஆர்டர் அவ்வளோதான். முன்னாடி வச்சுருங்க. சரி ஓகேண்ணா. கைஸ் கரெக்டாக அந்த போர்ட்டர் ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இது போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது ஆர்டர். இப்போ கரெக்டாக என்னமோ கொஞ்சம் இரும்பு மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்தோம்ல, அதை போய் முதல்ல ட்ராப் பண்ணும். ஏன்னா அதுதான் இங்கேருந்து பக்கம் 4.7 கிலோமீட்டர் தான் காட்டுது. அப்படியே 1 பை 1 டெலிவரி பண்ணும்.
மொத்தம் 3 ஆர்டர் எடுத்தோம் காய்ஸ் இப்போ வரைக்கும் இது மொத்தம் 4 ஆர்டரு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3வது இது எடுத்துட்டோம். 3 ஆர்டர் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம். முன்னாடி ஒன்று இருக்குது, டிக்கிக்குள்ளே 2 இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:24 ஆச்சு. இது எங்கன்னா ட்ராப்பு கங்கா ஹாஸ்பிட்டல்னு சொன்னார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டரை ட்ராப் பண்ணிட்டோம். 57 ரூபா வந்துச்சு, அவர் போட்டு விட்டார். கரெக்டாக இந்த போட்ரு ஆர்டர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல, அதோட ட்ராப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 8 கிலோமீட்ரு கரெக்டு தான் அங்கேருந்து. ஏன்னா நம்மளுக்கு 12 கிலோமீட்டர் காட்டுச்சு. நம்ம இப்போ இது 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கரெக்டாக 8 கிலோமீட்டர்னு காட்டுது. போயிடலாம் இது சீக்கிரம், ஏன்னா இது கொஞ்சம் ஹைவே மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு கரெக்டாக 2 ஆர்டர் இருக்குது, போய் ட்ராப் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:36 ஆச்சு. ஓகே, 2 ஆர்டர் முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 1000 ரூபா பார்சல் ஆர்டர் எடுத்து, பைக் டேக்ஸியில் ஓட்டக்கூடாது, பார்சல் ஆர்டர் மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணோம் காய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்பில். அது வந்து கோயம்புத்தூரில் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவிலலாம் ஆர்டர் அடிக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ எல்லாருக்கும் அமௌண்ட்லாம் எவ்வளோ வருது, எந்த ஏரியாவில் ஆர்டர் நல்லா அடிக்குது அப்படின்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, போர்ட்டரு, ஊபர் எல்லாமே ஓட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆனால் ஒரு கரெக்டான கனெக்ஷன் இல்லை, நிறைய டவுட் இருக்குது. ஸோ எனக்குமே எல்லாமே தெரியாது. ஸோ குரூப் மூலிமா எல்லாருக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா குரூப்பு, ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நான் குரூப்பு ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ அதில் உங்களோட டவுட்டு, ஸோ வேறு எதனா இருந்தால் நீங்கள் ஒப்பீனியன்லாம் நீங்கள் அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க வீடியோஸ்லாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நான் உங்களுக்கு அது போடுறேன் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. 126 காட்டுதுண்ணா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா. ஏங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்ரு ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக 1 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம ஃபோனில் இனி ஆர்டர் எந்த ஆர்டருமே உள்ளுக்கலை. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த போட்ரு இன்னொரு ஆர்டர் எடுத்தோம்ல, இது போட்ரில் 3வது ஆர்டரு. தெரிஞ்சு எங்கேயோ வசமாக வந்து மாட்டினோம் போல். இங்கேருந்து ஆர்டரு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ஏரியா மீன்ஸ் ஆர்டர் அவ்வளோக்கா அடிக்காது இந்த ஏரியாவில். ஏன்னா அந்த ஃபோனில் ஆர்டர் கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வர பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆர்டர் கூட அடிக்கலை. ரேப்பிடோவில், போர்ட்டரில் ரெண்டுலேயுமே அடிக்கலை ஆர்டரு கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்ரு ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. அது கரெக்டாக அமௌண்ட்டு 150 காட்டுச்சு. அவர் 150 பே பண்ணிட்டாரு. இப்போ 2 ஐடியுமே நம்மளுக்கு ஆர்டர் உழுகலை. இந்த ஏரியாவில் ஆர்டர் உழுகுமான்னு தெரில. ரூபா 126 ப்ளஸ் இப்போ ஒரு 150 ரூபா. ஓகே, காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது துடிலூர் சைடு தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா இங்கே நின்று ஆர்டரு அடிக்கலை. சரி, துடிலூர் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஒரு கிட். காய்ஸ் ஆர்டர் ஒன்று அடிக்குது எங்கள் ஆர்எஸ்புரம். அக்செப்ட் பண்ணியாச்சு.
காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. ஏதோ இந்த போர்ட்டர் ஆர்டரு காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம். அது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்துச்சு. அந்த அண்ணா 80 ரூபா அமுச்சு விட்டாரு. இப்போ நான் இது போர்ட்டரில் என்னோடய ஐடியில் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இது பிக்கப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.9 கிலோமீட்டர் தான். அமௌண்ட்டு 144 ரூபா காட்டுச்சு. ட்ராப் எங்கேன்ட்டு நான் கரெக்டாக பார்க்கல. வாங்க போய் பிக்கப் அக்கா. மொத்தம் 2 ட்ராப்பா? சரி ஓகேங்க்கா. இங்கே ஏதோ இந்த அந்த க்ரீனாத்து ஏஜென்சியில் தான் இருக்கிறேன். அவங்க இன்னும் தரல, வெயிட் பண்ணிட்டு. அதான் கேட்டேன் 2 ட்ராப்பா அப்படின்ட்டு கேட்டேன். ஓ 2 சைடு பிக்கப் பண்ணுமா? சரி ஓகேங்க. ட்ராப் எங்கேங்கக்கா? பாலப்பட்டியா? காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். அதோ இந்த பேக் தான், சின்ன பேகு. இன்னொரு இடத்துல வேறு பிக்கப் இருக்குது. நம்ம ஏரியா கிட்ட தான் ஆர்டர். இது கொஞ்சம் அந்த சைடு, ஏன்னா அந்த சைடு போகிற இது பிக்கப் பண்ணியாச்சு. இதோட பில்லு காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ட்டர் ஆர்டர் வேறு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன பொருள்னு தெரில, உங்களுக்கு கால் பண்ணி தான் கேட்கணும் போல். எங்கே ட்ராப்பு? ப்ரோசன் மால் தானே? அதில் ப்ரோசன் மால் தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே காய்ஸ். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. இது போகிற வழியில் தான் ப்ரோசன் மாலு. ஸோ அதனால தான் எடுத்துட்டேன். இந்த பாக்ஸ் வைக்க முடியுமா? வச்சுக்கலாம். ஹலோ, நான் போர்ட்டர்லேருந்து கூப்பிட்றேண்ணா. இது ட்ராப் லொக்கேஷன் எங்கன்னா ப்ரோசன் மாலா? ப்ரூஃப் ஃபீல்டா? ப்ரோசன் மால்னு போட்டிருக்கீங்க இதில். இருங்க, இதில் நீங்கள் லொக்கேஷன் ப்ரோசோன்னு போட்டு வச்சுருக்கீங்க. நல்ல வேலை காய்ஸ், கால் பண்ணி கேட்டேன் எந்த மாலுன்ட்டு. நான் பாட்டுக்கு அங்கே போய் நின்றுதேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிருந்துருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை நம்ம ட்ராப் பண்ணியாச்சுங்க ப்ரூஃபில்ஸில். இப்போ இந்த ஆர்டர் தான் காய்ஸ் ப்ராப்ளமே. ஏன்னா இது இன்னுமே ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோசன் மால் நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணால், இது பாருங்கள் போராடி ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். 12 கிலோமீட்டர் காட்டுது இன்னுமே. கைஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் இன்னொரு ஆர்டர் அடிச்சுது, அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம்ல அதே ஏரியா தான், அதனால தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி பேக்கில் வச்சுக்கலாம். இனி போய் பைபாஸ் பிடிச்சி ஏறணும்னா கைஸ் 2 ப்ராடக்ட்டுமே டெலிவரி பண்ணிடலாம், அவ்வளோதான். இது அமௌண்ட்டு 149 ரூபா காட்டுச்சு. ரெண்டுமே ஒரே இடம் தான் ட்ராப்பு, அதான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ணா ஜிடி நாயுடு பாலம் இப்படி தானே? ஜிடி நாயுடு பாலம் லெஃப்டா? ஓகே. எங்கண்ணா சைன் பண்ணணும் இங்கேயா? ஓகேண்ணா. காய்ஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அந்த 2 பிக்கப்பு, அந்த ஆர்டரு இப்போ தான் டெலிவரி பண்ணுறோம். கரெக்டாக வந்துட்டோம், 2:30க்கு கரெக்டாக வந்துட்டோம். 2:33 தான் ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் எடுத்தோம், அது பேக்குள்ளே வச்சுருக்கேன் போர்ட்டரில். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப் இங்கே தான். எவ்வளோ அது கரெக்டாக ஒரே ஏரியா இருந்துச்சு, நான் அதான் எடுத்துட்டேன். இது வேறு ஹீட் ஆயிடுச்சா. ஏதோ 300 மீட்டர் தான் ட்ராப்பு கரெக்டாக. இது வேணாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். முதல்ல போய் சாப்பிட்ணும் காய்ஸ். போர்ட்டர் அதுக்குள்ளேயே இருக்குன்னாங்க. பேமெண்ட்டு இப்போ 1000 இங்கேங்களா?
ஏங்க ஜிபே பண்ணிடுறீங்களா? இந்தாங்க. போய் பார்க்கலாம் யூடியூப்ல போய். அந்த பழைய டிசி இவரோட பழைய டிசி கொடுத்தீங்கன்னா அதே ஆயிடுச்சாங்க்கா? ஓகே தேங்க்ஸ். கைஸ் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், போய் சாப்பிட்லாம். டைம் 2:40 ஆச்சு. கைஸ் அவ்வளோதான், இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்துடலாமா? டைம் பாருங்கள், கரெக்டாக 5:30 மணி ஆச்சு. ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலன்னா கேமரா சார்ஜ் இல்லை கைஸ், அதனால தான் எடுக்கலை. கரெக்டாக இந்த ஐடியில் பாருங்கள், நம்ம மொத்தம் கரெக்டாக 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 679 ரூபா. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் பாருங்கள் 3 ஆர்டர் ஓட்டியிருக்கேன், 436 ரூபா. அது போக ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ரேப்பிடோங்க இங்கே பாருங்க, ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இது 57 ரூபா. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா இதில் 1, இதில் 3, 4, இதில் ஒரு 7, மொத்தம் வந்து 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். கால்குலேஷன் பார்த்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டாக இருக்குது கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 1464 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி. 1464 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். அதில் மைனஸ் சாப்பாடு 40 ரூபாய்க்கு மைனஸ், அது போக பெட்ரோல் 200 ரூபாய்க்கு மைனஸ். கைஸ் இன்றைக்கோட ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1224 ரூபா. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு 10:15 போல் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு முடிச்சிட்டோம் கைஸ். அதே மாதிரி இந்த 1464 ரூபாங்கிற அமௌண்ட் வந்து டிப்ஸு, கமிஷன், எக்ஸ்ட்ரா தந்தது எல்லாமே சேர்த்து தான் நான் இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம 11 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 11 ஆர்டருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1464 ரூபா வந்துருக்குது. டிப்ஸு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தந்தது எல்லாமே சேர்த்து தான். இதுலேருந்து நம்ம செலவெல்லாம் பண்ணது கழித்து கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 1224 ரூபா கைஸ். அவ்வளோதான் இன்றைக்கியோட வீடியோ. ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.